இந்தியாவுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க புதுடில்லி ஐடிசி ஹோட்டலில் இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவலர்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் ஆகியோரை சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பில் இந்திய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அதிக அளவில் அழைத்து வருவது மற்றும் இலங்கையின் விவசாய நவீனமயமாக்கல், டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதி மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு சிநேகபூர்வமாக இடம்பெற்றதோடு இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு இந்தியாவின் மிகப்பெரிய சந்தையை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவை சந்தித்து வலயத்தின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடினார். இதன்போது வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உட்பட்டோரும் கலந்து கொண்டார்கள். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.